பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல உள்ள சண்டை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் முடிவுகளுமே வந்திருக்கு. இந்த வாரம் யாரு வெளியில போக போறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டுமே ஏற்பட்டிருக்கு. தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிருக்கு. அங்கதான் ஆப்ப வச்சிருக்காரு பிக் பாஸ் அவர்கள். லட்டுல வச்சேன்னு நினைச்சியா, நட்டுல வச்சண்டா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ப வச்சு விட்டுருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷேம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா நேத்து கண்டஸ்டன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படா நம்ம ஷோ பாக்குறது, அவங்களுக்கே அந்த டவுட் இருக்கும். எப்படா ஷோ நடத்துறது, நம்ம எப்படி ஷோ பாக்குறது, எப்படி ரிவ்யூ பண்றது அப்படின்னு டவுட் இருக்கும். ஆனா வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தனியா நின்று கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திவாகர் அவர்கள் தான். வந்தோடனே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த துஷாரு விக்கல் ஸ்ட்ரீம் அவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அந்த நடிக்கிறவங்களுக்கு டிப்ஸ் கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பாத்தீங்கன்னா அவர் விடாம நடிச்சிட்டு இருக்காரு. காலையிலே பாத்தீங்கன்னா அவருக்கும் பிரவீனுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டை ஆயிடுச்சு. நைட் அந்த கொரட்டை பிரச்சனைல ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா மார்னி மிகப்பெரிய ஒரு சண்டையா முட்டிருச்சு. நீ வாயமுறா, நான் கை நீட்டி பேசாரா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சண்டையா போயிடுச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சப்பையா இருக்கு. இன்னும் நாங்க உங்கள்கிட்ட பெருசா எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. அப்புறம் கெமிக்கும் அவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஆயிடுச்சு. அப்புறமேட்டு கனியும் கெமியும் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போற இடத்துல ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. அதான் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு நம்மளுக்கு. இந்த பாய்ஸ் எல்லாம் எதுக்கு இப்படி இருக்காங்க, உச்சா போயிட்டு பாத்தீங்கன்னா தண்ணியை கூட ஊத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையுமே போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நாமினேஷனும் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க. வீட்டுக்குள்ள தண்ணி பிரச்சனைக்காக பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தையுமே பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்க் லெட்டரை யார் படிக்கணும் அப்படின்றத கேட்டா, யார் நல்லா தமிழ் படிப்பீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு சில நபர்கள் கை தூக்குனாங்க. பாத்தீங்கன்னா விக்ரம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அதை படிச்சு எக்ஸ்பிளைனும் பண்றாரு. அதுக்கு முன்னாடி காலங்காத்தாலே எந்திரிச்சு கோலங்களும் போட்டதுக்காக பாத்தீங்கன்னா கனிக்கு பாராட்டுகள் கிடைக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லாமன்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சாரு. உட்காரு நான் பேசுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. இந்த சீசன் பிக் பாஸே ரொம்ப ரூடா இருக்காரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே சொல்ல தோணுது. ரொம்ப அந்த இடத்துல நோஸ் கட் பண்ண தேவையில்ல. சரி சொல்லுங்க கனி அப்படின்ற மாதிரி இது மாதிரி, சரி நான் பேசிடுறேன் அப்புறமேட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோஸ் கட்டும் பண்ணிடுறாரு. விக்கல்ஸ் அவர் விக்ரம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. 10 செகண்ட் தான் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க படிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில ஒரு ட்ரம் இருக்குல்ல, மேல டேப் ஒரு ரெட் கலர் லைட் எரியுதுல்ல, அந்த ரெட் கலர் லைட்ல இந்த சத்தமும் வராது, எதுவும் வராது. 10 செகண்ட் மட்டும்தான் எரிஞ்சிருக்கும். இந்த வீட்லயே பாத்தீங்கன்னா லக்ஸரியானவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ளூ டீம். அவங்க தான் பிபி லக்ஸரி வீட்ல இருக்காங்க. அவங்கல ஒருத்தர் பாத்தீங்கன்னா தலைவரா நியமிக்கப்படுவாங்க. பிக் பாஸ் வீட்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா நியமிக்கப்படுவாங்க. இவங்க தான் அந்த வாட்டருக்கு பாத்தீங்கன்னா இன்சார்ஜா இருப்பாங்க. 10 செகண்டுக்குள்ள அந்த இடத்துல போயிட்டு நீங்க ட்ரம் வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணி வண்டி இருக்கும், இல்லைன்னா தண்ணி இருக்காது. அர்பன் ஏரியால பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 130 லிட்டர் ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நீங்க வீட்டுல 20 பேர் இருக்கீங்க, பார்த்து இது பண்ணிக்கிங்க, இல்லாட்டி டிஷ்யூ தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற லெவல்ல பிக் பாஸ் சொல்லிடுறாரு. அதனால வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போயிருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கம்ருதீனுக்கும் நம்ம கெமிக்கு சண்டை நடந்துச்சு. அததான் நீங்க ப்ரோமோ 2லையும் கூட பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம அந்த நாமினேஷன் முடிவுகள் அதுக்கு வந்துடலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நேத்து நைட்ல இருந்து நான் இப்போ வரைக்கும் லைவ்ல பார்த்துட்டு இருக்குது, அதிகமா வாய்ஸ் யாரு உள்ள கேக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரம் அவர்களோட வாய்ஸ் தான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கேக்குது. அப்புறமேட்டு பார்வதி அவர்கள், அப்புறமேட்டு சபரி, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா திவாகரை போட்டு செய்யறாங்க. அங்கங்க ஒரு 2-3 பேர் பாத்தீங்கன்னா அங்கங்க கருத்துக்களையுமே சொல்றாங்க. கனிக்கு பாராட்டுன்னு கிடைக்குது. மத்தபடி மத்த எல்லாருமே பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வடை தின்னுகிட்டு இருக்காது. இப்படியே கட்சி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த அகோரி கலையரசன் ஒருத்தன் உள்ள போனானே, அவனை எங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே கேட்க தோணுது. அந்த மாதிரி அவர் மேல மார்னிங் ஃபுல்லாவே பிரவீன் காந்தி அந்த அட்வைஸா இருக்கட்டும், திவாகர் அவன் ஒரு நடிப்பு அரக்கன்னு அவனே கிறுக்கனாட்டம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது, அப்படியே போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் இன்னொரு தவறான தகவலை கூட போட்டாரு, பொண்ணுங்கெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தகவல்களையுமே போட்டு விட்டாரு. அதனால அவர் அந்த கிரிஞ்சு கேட்டகரியில கன்ஃபார்மாவே இருப்பாரு அப்படின்றது எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. அதனால வீட்டுல என்னைய பொறுத்த வரைக்கும் அதிக குரல் விக்ரம் அண்ட் பார்வதி, அப்புறமேட்டு கெமி அவர்கள், அந்த மாதிரி ஒரு சில நபர்களோட ஒரு 5 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா 15 பேர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னே தெரியல. முத நாளே நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நாமினேஷனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் வருது. இப்போ போய் ஓட்டிங்ல நம்ம அன்அஃபிஷியல் ஓட்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா
ரம்யா ஜோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆதரவு, என்னடா அது அப்படின்ற மாதிரி, அவங்க பேசவே மாட்டாங்களா, அவங்களுக்கு என்னடா இவ்வளவு ஆதரவு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சபரிக்கும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கு, கனி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஆதரவு இருக்கு, அப்புறமேட்டு இந்த கமருதீன் அப்படின்ற மாதிரி ஒரு லேசா ஒரு ஆதரவோட போயிட்டு இருக்கு. திவாகருக்கும் நிறைய பேருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா கண்டென்ட்டுக்காண்டி. கடைசியில யார் தத்தளிச்சிருக்கட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்காரு. அகோரியும் பாத்தீங்கன்னா அந்த அளவு ஓட்டுகளுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அந்த நந்தினி அவங்களும் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் பண்ணாலும் அவங்களும் கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஒரே நாள்ல எவிக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடிச்சு திவாகரை போட்டு அடிப்பாங்க. என்னுடைய கலையரசன், பிரவீன் காந்தி இவங்க அந்த கேட்டகரியில வருவாங்க. அப்படி இல்லை இந்த வீக்கெண்ட்ல எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தளவு பிரவீன் காந்தி அவர்கள் தான் எவிக்ட் ஆவாரோ அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணுது. இல்லாட்டி கலையரசன் மேபி ஆகலாம். இந்த வீக் ஃபுல்லா அவர் பண்றதை பொறுத்தா வந்து அவர் வச்சிருக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருமே ஏதோ கண்டென்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்ற லெவல்ல இருக்கு. ஆனா இன்னும் அகோரி கலையரசனை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து இன்னொரு கண்டென்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கண்டென்ட் கொடுக்கணும். திவாகர் சொல்லவே தேவையில்ல, அவரா பர்சனலா வந்து நைட்டே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கொரட்டை சண்டையில ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில ஒரு பஞ்சாயத்து எழுச்சிட்டாரு. இப்ப அடுத்து ஒரு பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி லைவ்ல பார்க்கும்போது தலைவன் தான் பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால என்னைய பொறுத்தளவு திவாகரை இந்த வாரமே வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அனுப்ப மாட்டாங்க. நாமினேஷன்லயே அவர் இருந்தாலுமே அவர் ஒரு 2-3 வாரம் வந்து தேத்துவாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஒருவேளை எனக்கு இப்படி கூட தோணுது, எல்லாம் நெகட்டிவா அவரை போட்டு அடிக்கிறதுனால அதே வந்து பாசிட்டிவா ஆக்கி அவர் மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அப்படி எதுவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாவே இருக்கு. அவர் வேண்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். பிரவீன் காந்தியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ற கேட்டகரி, ஒரு நாட்டாம கேட்டகரியில கூட இல்லாம, நாட்டாமனா சொல்ல போனா பார்வை தான் எல்லாமே பாத்தீங்கன்னா தலையிட்டு பண்றது. அப்புறமேட்டு இவர் விக்ரம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தலையிட்டு பண்றாரு. அப்புறம் எந்த ஒரு இதுமே வந்தாலும் பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் வந்து உள்ள புந்தர்றாரு. நேத்தே பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து கூட்டாஞ்சோறா எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், தட்டை விளக்கணும் அப்படி இதுக்கெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு உள்ள வந்தார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் தான் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல சபரி அவர்கள் அந்த 500 லிட்டர் தண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டத்தனமா வந்து கேட்கிறாரு. அவருக்கும் பாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஷுமே ஆகுது. முந்திரி கொட்டத்தனமா பண்றாரு, அதனால பாருக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா கிளாஷுமே ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் பெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு வந்து கண்டென்ட் கொடுக்குற கேட்டகரியில இருக்காங்க. கண்டென்ட்டே கொடுக்காம இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகோரி கலையரசனா இருக்கட்டும், ஒரு சில நபர்கள் அந்த பெண்கள்லாம் போயிருக்காங்களோ அவங்களாம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்சராவா இருக்கட்டும், நந்தினியா இருக்கட்டும், என்னடா முதல் நாளே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அங்கங்க கேங்கா இருந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கேங்குள்ள வந்து அதிகமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதியா இருக்கட்டும், அப்புறமேட்டு கெமி வந்து ஒரு கேம் பிளே பண்றாங்க. இல்ல கனி வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மார்னிங்கே எந்திரிச்சு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இதோட 2வது வாட்டி நல்ல பேர் வாங்குறாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகுறது அப்படின்னா கண்டிப்பா பிரவீன் காந்தியா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. பெண்கள் அப்படின்னா மேபி ஐ திங்க் நந்தினியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னா யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்தடுத்து பிக் பாஸோட அப்டேட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.